அனைவருக்கும் வணக்கம். yield profile context for 7th January Nifty and Bank Nifty. So refer to our yesterday discussion. Yesterday discussion பிரகாரம் yesterday means இந்த weekly updateல கொடுத்த அந்த discussion பிரகாரம் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ உங்களுக்கு எங்க இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டே வரணும். கரெக்டுங்களா? அப்போது மார்னிங்கில் இந்த ஆக்ஷன் பாருங்கள், நம்ம வந்து அந்த டிஸ்கஷனில் இந்த அப்சைடில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட் எங்கேருந்து டேர்ன் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு லெவலாக மார்க் பண்ணிகிட்டே வரும்போது அப்போது அந்த ஒரு லெவலில் ஆக்ஷன் பேலன்ஸ் பண்ணி, ஸோ இதை தான் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி படிப்பீங்க அப்படின்னா ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி அப்படியே உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அப்போது ஒரு பதட்டமாக நீங்கள் அதில் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆக்ஷனில் ஒரு ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சிது மார்க்கெட்டு, இந்த பேலன்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப்சைடு போக முடியல. கரெக்டுங்களா? அப்புறம் இங்கே பேலன்ஸ் ஆச்சு. அப்புறமா 5800 அந்த லெவலில் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அகெயின் ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடைக்குது. அப்போ பாருங்கள் இந்த லெவல் கரெக்டாக வருதுங்களா? தென் அகெயின் பேலன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பைக், அகெயின் பேலன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பைக், அப்புறம் இந்த 50,000லேருந்து மார்க்கெட் அப்படியே டேர்ன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம இது படிப்படியாக வரும்னு பார்த்தோம், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இன்னைக்கு நடந்தது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆஸ் எ ட்ரேடராக கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு என்ன வேணும், எந்த பக்கம் ஆக்ஷன் ஓப்பன் ஆகி கன்ஃபார்ம் ஆகுதோ அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். அப்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது நமக்கு தேவையானது என்னது, மார்க்கெட் அப்சைடு போகாது அப்படின்ற அந்த ரிஜெக்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. அது காலையில் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, ஐபி பிரேக் அவுட்டில் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம பார்க்கறது வந்து என்னது, டிஸ்கிரிஷன் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? டிஸ்கிரிஷன் ட்ரேடிங். அப்போ டிஸ்கிரிஷன் ட்ரேடிங்கில் முக்கியமான விஷயமே என்னன்னா ப்ராக்டிஸ். அதனால் அவசரப்பட்டு ட்ரேடிங் உள்ளே போகாதீங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் போகாது, அது பத்திரமா 11 வருஷமாக இங்கே தான் இருக்குது. நமக்கு அப்புறமா மார்க்கெட் இருக்க தான் செய்யும், பிஸ்னஸ் நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஒன்று நாம் நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம், இல்லை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவங்களாவது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதானே தவிர தப்பாக பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டம் ட்ரேடர்னா அவங்களுக்கு அந்த சிஸ்டமில் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் தான். ஓகேங்களா? இஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். எந்த மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கு, பெல் கர்வ் மெத்தட் பேசணும். அப்போது உங்களுக்கே தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சில் பெல் கர்வ்னால அங்கே என்னங்க வருது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பே ஆஃப் சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். இங்கே போங்க. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பை செல் எதாவது பண்ணுறீங்கன்னா இது என்னதுங்க, இது இங்கே பே ஆஃப் சார்ட்டில் வர்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானுங்க. அப்போது ஒரு ட்ரேடோட பிளானிங்கே என்ன கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. தெரியுதுங்களா? எங்கே இந்த பக்கம் டோக்கியோவிலேருந்து அந்த பக்கம் எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பே ஆஃப் சார்ட்டும் இப்படி தான் இருக்கும். அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு. இந்த ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கான்செப்ட் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல பெல் கர்வில் உங்களுக்கு இங்கே வருது. பெல் கர்வில் என்ன வருது,
அங்க வேற ஒரு கால்குலேஷன்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிரைவ் பண்றாங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்? இங்க பெல் கர்வ்ல என்ன பண்றோம்? பிஓசி வேல்யூ வெரி ஹை, வேல்யூ வெரி லோ. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கரெக்ட்டுங்களா? அப்போ அதே பெல் கர்வ் அப்போ திஸ் இஸ் நாட் இது வந்து டிஸ்கிரிஷன் ட்ரேடிங்கா இருந்தாலும் இங்க என்ன பண்ணுதுங்க? இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் மெத்தட் வந்து நீங்க சின்ன வயசுல கொஸ்டின்ஸ்லாம் எழுதிருப்பீங்க, காலேஜ்லலாம் எழுதிருப்பீங்க. ஏதாவது ஒரு டாபிக் குடுத்துட்டு, இந்த டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் சயன்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை பத்தி இது வந்து ஆர்ட்டா சயின்ஸா இருக்கும். அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்ட்டா சயின்ஸா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க சயின்ஸா பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன வருது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது, பெல்கோ மெத்தட் வருது, ஆக்ஷன் மார்க்கெட் தியரி வருது, இதெல்லாம் வருது. ஓகேங்களா? இங்க ஆர்ட்னும் போது எனக்கு அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டோரி ரைட் பண்றீங்க, கான்டெக்ட் ரைட் பண்றீங்க. இதெல்லாம் ஆர்ட். புரியுதுங்களா? ஸோ யாராவது உங்களோட ஆர்கியூலாம் வந்தாங்கன்னா அமைதியா இருந்துட்டு அவங்களோட ஆர்கியூலாம் பண்ணாதீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு அட்வொகேட் பேசுற மாதிரி இன்னொரு அட்வொகேட்டால பேச முடியாது. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வந்து அக்கவுண்ட் டேலி பண்ணி பண்ற மாதிரி இன்னொரு அக்கௌண்டன்டால பண்ண முடியாது. ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இன்னொரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அவங்கவங்க ஒரு ஒரு மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணி அது அவங்க சக்ஸஸ். அதே மாதிரி தான் இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு இங்க ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. கிளியருங்களா? நெக்ஸ்ட் இங்க பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் பார்த்தோம். அப்போ லெவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல ஒரு ஒரு லெவலாக நம்ம நோட் பண்ணி வரோம். அதை இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா? எப்படி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்ததுன்னு. அதே மாதிரி நிஃப்டி அப் சைடு போகணும். போனால் எனக்கு என்ன வேணும்? இனிஷியேட்டிவ் பை வேணும். அப்போ மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேலன்ஸுக்கு கீழே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இங்க கன்ஃபர்மேஷன் 24,000ல கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்புறம் இந்த இடத்துல 23,900ல செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனா நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது நேற்று கான்டெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ ரெண்டுமே கான்டெக்ட் பிரகாரம் தாங்க நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண கான்டெக்ட் பண்ணும்போதே இது வந்து மார்க்கெட் வந்து டூ வே ஆக்ஷன் டிசைனிங். ஓகே, டூ வே ஆக்ஷன். அப்போ இங்க இந்த டூ வே ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் மார்க்கெட் அப் சைடுக்கு டிசைட் ஆகுதா, டவுன் சைடுக்கு டிசைட் ஆகுதான்றத நம்ம என்ன பார்க்க தெரியணும்? வெயிட் பண்ணி அதை எவிடென்ட் பண்ண தெரியணும் கான்டெக்ட் வைஸா. அது ப்ராப்பரா பண்ண தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட்டை டச் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த 1:2 ரேஷியோ, இந்த ஆர் ஃபேக்டரு, இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாமே நடக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணி மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டாதான் அதெல்லாம் வரும். கிளியருங்களா? ஸோ அப்போ நீங்க ஃபோக்கஸ் ஆன் பிராக்டிஸ். நிறைய சார்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு ட்ரேடிங் போக நீங்க உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க. அதுல லாஸ் ஆகிட்டு பேசக்கூடாது. நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ட்ரேடரா வரும். அதனால தான் எவ்வளோ சேலஞ்சாக இருந்தாலும் இந்த கான்டெக்ட் உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ இன்னியோட கான்டெக்ட் போவோம். ஸோ அப்போ இன்னியோட கான்டெக்ட் போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ப்ரொஃபைல். ஃபஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்குறோம். அப்போ மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த வீக்லி செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போது மந்த்லி ப்ரொஃபைலில் பேங்க் நிஃப்டிக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? ஆல்ரெடி இந்த இடத்துல எனக்கு ஒரு வெற்றி கொஞ்சம் ஆக்ஷன் இல்லை. அப்போது இந்த இடத்துல மேலே எனக்கு கன்ஃபார்ம் கிடச்சிதான் மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணும். கிளியருங்களா? அதே லோவில் வந்தால் நமக்கு எங்கே இருக்குது? இந்த மந்த் ஜூன் மந்த்லேருந்து இந்த டிமாண்டு கண்டினியூஸாக நமக்கு ஹைலைட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதே பிளேஸ்லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? நாளைக்கு எவிடென்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிலோவில் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்றது எவிடென்ட் பண்ணணும். எவிடென்ட் பண்ணி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போது ஏற்கனவே நான் ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன். அதுக்காக தான் ஹெட்ஜிங் படிக்கணுன்றது. நம்ம ஏற்கனவே பொசிஷன் வச்சுருந்தா ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணிட்டா நாங்கள் என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுது. அப்போ உங்கள் கேபிட்டல் அங்கே ப்ரொடெக்ட் ஆகும்போது அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகும். புரியுங்களா? இதுதான் ட்ரேட் எப்படி பண்ணுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளியருங்களா? சிமிலர்லி நிஃப்டியும்
இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண எதிர்பார்த்தோம். வேரியஸ் ரீசன் இருக்கு. கொஞ்சம் ஏதாவது பேனிக் நியூஸ் கிடைச்சா மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ ஃபேர் பிரைஸ் கிடைக்குதோ கொண்டு வந்துருவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபேர் பிரைஸ் இதுதான். எங்க சுத்துனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க? இங்க வந்துருவாங்க. இதுக்கு கீழயும் ரிஜெக்ட் ஆகுதுன்னா, அப்ப நம்ப ஓகே மார்க்கெட்டு கரெக்ஷன் போகுது அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இப்போ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து இந்த ஹைக்கு போனது எது ஆஃப்? செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு மார்க்கெட் போனதுல ஆஃப் எதுங்க? இந்த இடம் தானுங்க ஆஃப். தெரியுதுங்களா? 50%. அப்போ எப்போ சுத்தினாலும் எங்க வந்துருவாங்க? கரெக்டா இந்த லோக்கு வந்து நின்றுவாங்க. இங்க வந்து திரும்ப அப்படியே போவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் வெல் பாசிட்டிவ் ஆகும்போது தான் பிரேக் அவுட் பண்ணி நியூ ஹை கொண்டு போவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆஃப் இதுக்கு பிலோல வந்தா வெல் டிஸ்கவுண்ட் பிரைஸ். அப்போதான் நமக்கு அது கரெக்ஷன். அது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க யாருக்கும் ரெக்கமெண்டேஷனோ இல்ல அட்வைஸோ அதெல்லாம் நாங்க குடுக்கறது கிடையாது. இது வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க எப்படி லேர்ன் பண்றதுன்ற எஜுகேஷனான இத பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்ஷன் என்னாச்சு? இங்க ரிஜெக்ட் ஆன உடனே நேரா எங்க வருது அவருக்கு? ஆனா இன்னும் கிளியர் ஆகல. அது வீக்லி ப்ரொஃபைல்ல பார்க்கலாம். இப்ப வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னது? இனிஷியேட்டிவ் செல்லிங். பேங்க் நிஃப்டி பாருங்க. போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னது? ஃபர்ஸ்ட் டே மண்டேவே என்ன நடக்குது? எக்ஸாக்ட்டா போன வாரத்தோடைய ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆகி வருது. ஓப்பன் ஆகி போன வாரத்தோடைய ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வருது. லோல யாரு இங்க 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 சப்போர்ட் பண்ணிருக்கணும்? லோல யார் சப்போர்ட் பண்ணிருக்கணும்? பேங்க் நிஃப்டிக்கு ரெஸ்பான்சிவ் பையர் சப்போர்ட் பண்ணிருக்கணும். அப்ப ரெஸ்பான்சிவ் பையர் சப்போர்ட் பண்ணல அப்படின்றது எப்படி எவிடென்ட் ஆகுது? 75 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவிடென்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? சரி அப்ப வீக்லி ஆக்ஷனா பார்க்கும்போது நீங்க 75 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்க்கணும். டெய்லி ஆக்ஷன் பார்க்கும்போது 30 மினிட்ஸ் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த லோல மார்க்கெட்டு உங்களுக்கு ப்ராப்பரா கன்ஃபார்ம் ஆகுது. கிளியருங்களா? இது வந்து ஒரு ரூல். வந்து அந்த லோவ டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணல? மேல போல கீழ வருது. அடுத்த ரெஃபரன்ஸ். அப்ப அடுத்த லோ என்னது? இந்த வாரம். இந்த 16th டிசம்பரோட வாரம் அந்த லோ. அந்த லோக்கு என்ன ஆகுது மார்க்கெட்? நல்ல ஒரு ஒன் டைம் ஃப்ரேம்ல வருது. ஓகேங்களா? அப்போ ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியட் 75 மினிட்ஸ்ல ஒன் டைம் ஃப்ரேம் வந்த பிறகு எந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுது? இந்த பீரியட்ல ஓவர்லேப் ஆகுது. அப்ப அந்த பீரியட் அப்போ ஓவர்லேப் ஆவறதுக்கான ரீசன் என்ன? நல்லா கவனிங்க. ஓவர்லேப் ஆகுறது ரீசன் என்ன? இந்த இடம் தான் நமக்கு ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த அந்த ஜூன் மந்தோடைய டிமாண்ட் பிளேஸ். மல்டிபிள் டைம் மார்க்கெட்டிங் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்லேப் ஆகும். அப்போ ரேலி பேஸ் நடக்குது. சாரி இங்க வந்து டிராப் பேஸ் நடக்குது. இந்த பேஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? திரும்ப டிராப் போதான்றது நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம வேலை என்னது? பேனிக் ஆகாம மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்றது. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க நிஃப்டி வரேன். இப்ப நிஃப்டில ஆல்ரெடி அது என்ன பண்ணுச்சு? ப்ரொஃபைல் உள்ளதா இருக்கு. எங்க? பிளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல தான் இருக்கு. இங்க மார்க்கெட் இதுதான் போன போன வாரத்தோட ப்ரொஃபைலோடைய பிளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மார்க்கெட் என்ன பண்ணுது? பிளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல தான் ஓப்பன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அங்க தான் இருக்கு. ஸோ பேரலல் ஓப்பனிங் தான். பட் கான்செப்ட் வைஸா நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? பிளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஓப்பன் ஆனா மார்க்கெட் என்ன பண்ணணும்? வேல்யூ அந்த பேலன்ஸ டெஸ்ட் பண்ணிட்டு டர்ன் ஆகணும். ஆனா என்ன பண்ணல? டர்ன் ஆகல. எங்க வராங்க? உள்ள வராங்க. ப்ரொஃபைல் உள்ள வராங்க. அப்ப ப்ரொஃபைல் உள்ள வந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த லோக்கு வருவாங்க அப்படின்னு மார்க்கெட் ப்ரொஃபைல் படிச்சவங்களுக்கு தெரியும். கிளியருங்களா? அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க? ஓப்பன் ஈக்குவல் டு ஹையா இங்க இருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் இப்படி உள்ள வருதுன்னா எங்க வரும் வேல்யூ? ஆனா ஒரே நாள்ல வராங்க. அதுதான் இங்க ஆச்சரியம். ஓகேங்களா? அது எப்போ வந்தா நமக்கு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண தெரிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு வந்துடணும். கிளியருங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ இது என்னது இது? இது என்ன பிளேஸ் நம்ம சொல்லுவோம்? வேல்யூ ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேர் பிரைஸ். அப்போ ஃபேர் பிரைஸுக்கு அபோவ்ல இருக்கிறது அன்ஃபேர் பிரைஸ். பிலோல இருக்கிறது அன்ஃபேர் பிரைஸ். அப்போ மார்க்கெட்டு அன்ஃபேர் பிரைஸ்ல ஓப்பன் ஆனோன்னு உள்ள அமுச்சிருக்காங்கன்னா, அப்ப அது யார் பண்ண வேலை? ரெஸ்பான்சிவ் செல்லர் பண்ண வேலை. கிளியருங்களா? அவ மார்க்கெட் ரெஸ்பான்சிவா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த வேல்யூ ஏரியா லோக்கு உள்ள போன உடனே திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்ப இங்க யார் ஆக்டிவா இருக்காங்க? ரெஸ்பான்சிவ் பையரும் ஆக்டிவா இருக்கிறாங்க.
அப்ப நாளையோட ஆக்ஷன்ல ரெஸ்பான்சிவ் பையர் இன்னும் ஆக்டிவா உள்ள கொண்டு போவாங்களா, இல்ல இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் செல்லரு கீழே கொண்டு போவாங்களான்றத நம்ம பார்க்கணும். ஆக்ஷனை பார்க்கணும். அது டெய்லி கான்டெக்ட்ல பார்க்கணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? புரியுதுங்களா? சேம் பெல்கோ கான்செப்ட் பாருங்க. பெல்கோவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டாக பாருங்க, பெல்கோ பிரகாரம் பேங்க் நிஃப்டி என்ன இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ரிஜெக்ட் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸிட் ஆனால் என்ன அர்த்தம், இந்த இடத்துல யாருடைய இடம் இது, இந்த இடத்துல யார் இருக்கணும், இந்த ரெஸ்பான்சிவ் பையர் வந்து ஆக்ஷன் இல்லை, என்னாச்சு இனிஷியேட்டிவ் செல்லிங் போயிடுச்சு. இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டார்ட் ஆனால் எங்கே போவோம், அடுத்த ரெஃபரன்ஸ் போவோம். அடுத்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கு, இங்கே லோவில் இருக்கு, 50,000 இருக்கு. கரெக்டாக ரெஃபரன்ஸ் கடை. இப்போ இந்த ரெஃபரன்ஸுக்கு வந்த உடனே திரும்பவும் என்ன பண்ணோம், இனிஷியேட்டிவ் மார்க்கெட்ல எடுக்கணும். அப்போ இங்க ரெஸ்பான்சிவ் பையர் ஆப்சன்ட், இனிஷியேட்டிவ் செல்லர் ஆக்டிவ், அப்புறம் என்னது டார்கெட் ரீச்டு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவர்லேப் ஆகுது. இங்க இருந்து ஃபர்தர் இனிஷியேட்டிவ் செல்லிங் வருமா, இல்ல இங்க இருந்து மார்க்கெட் ரெஸ்பான்சிவா டேர்ன் ஆகுமா? ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ்க்கு யார் இருக்கா, இந்த ரெஃபரன்ஸோடைய ரெஸ்பான்சிவ் பையிங் இருக்காங்க. தே வில் டேக் த ரெஸ்பான்சிவ் ஆஃப் தட் இஸ் த டிமாண்ட் பாயிண்ட் கான்செப்ட் வைஸ். அதை நம்ம பார்க்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியருங்களா? இப்போ டெய்லி ஆக்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ டெய்லி ஆக்ஷன் ப்ராசஸில் இன்னைக்கு மார்க்கெட்டு நேத்தோட பேலன்ஸ்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு. இல்லை பாருங்க, நேத்தோடைய பேலன்ஸ்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நேத்தோட பேலன்ஸ்குள்ள ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, மார்க்கெட் பேலன்ஸ் ஓப்பனிங். பேலன்ஸ் ஓப்பனிங்ல இருந்து எங்க வருது, அவங்களுடைய லோக்கு கீழே மார்க்கெட் வருது, க்ளோஸ் வைக்குது. ஆனா நெக்ஸ்ட் பீரியட் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணாம ரிவர்ஸ் பேக் அண்ட் இன்சைட் க்ளோஸ். இது ஏபி. ஓகேங்களா? அப்போ சி பீரியட் டிசிஷனை ஃபாலோ பண்ணா, அப்போ சி பீரியட் என்ன பண்ணுது, திரும்பவும் வெளியில வந்து க்ளோஸ் வைக்குது. வச்ச பிறகு டி பீரியட் அதை கண்டினியூ பண்ணுது. இதுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓப்பன் ஸ்டேட்டஸ் என்ன, இனிஷியல் ஆக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னது, இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்ட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்னது, இந்த இடத்துல புவர் ஹை இருக்கு, இந்த இடத்துல புவர் லோ ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு ஐபியில். அப்போ மார்க்கெட்டு எந்த தேர்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எந்த தேர்ட்ல நமக்கு வருது, இந்த தேர்ட்ல இருக்கு க்ளோஸ் வந்து, கரெக்டுங்களா? அப்போ இங்க இருந்து நமக்கு என்ன வேணும், பிரேக் அவுட் வேணும். அப்போ பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா, அப்போ இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு. இந்த பக்கத்துக்கு வந்தாச்சுன்னா இப்படி கன்ஃபார்ம், அப்போ கன்ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட் கிடைக்குது, இந்த லோ மார்க்கெட் கிளியர் ஆகுது. அப்போ ஏற்கனவே நம்ம நோட் பண்ணிருக்கணும், இது கிளியர் ஆகி வந்து எது வைக்க வரணும், இந்த ஏ பீரியடுடைய அந்த ஏ அண்ட் பி அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அதையும் தாண்டினா இந்த ஆஃப் ஏவோட ஆஃபுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும். அதுக்கப்புறம் இந்த லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, மார்க்கெட் மேலே போகாதுன்ற ஆன்சர் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவ்வளோதான், கீழே போகுமா போகாதுன்றது செகண்டரி, மேலே போகாதுன்னு கிடைச்சிச்சு. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இதுக்கு முந்தின நாளே என்ன கிடைச்சிச்சு நமக்கு, மேலே போகாதுன்றது இதுக்கு முந்தின நாளே கிடைச்சிருச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பேலன்ஸ் திரும்ப ரிவர்ஸ் ஆவாங்களா, அப்போ இங்கிருந்து எடுத்த இனிஷியேட்டிவ் நமக்கு இன்வென்ட்ரியா வந்து டேர்ன் ஆகுமா, இல்லை ஃபுல் கரெக்ஷனுக்கு வருமா பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் கரெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ இங்க இருந்தாவே டேர்ன் ஆவாங்களா, இல்லை தே வில் ரிஜெக்ஷன் பண்ண போறாங்களா அப்படின்றத நாளையோட ஆக்ஷன்ல நம்ம கவனிக்கணும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஓகே. இப்போ ஸோ நிஃப்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டிக்கு நீங்களே அழகாக புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து லெவல்ஸ் மட்டும் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணிடுவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் கன்ஃபியூஸ் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்க, இன்னைக்கு ஆக்ஷன் உங்களுக்கு அதே ப்ராசஸ் கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கும். எங்க மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஆக்ஷன் எங்கே ஓப்பன் கொடுத்துருக்காங்க, லோவில் தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அப்போ லோவில் இருந்து மார்க்கெட் நம்ம வேல்யூ ஏரியா டச் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்த ரெஃபரன்ஸ் என்னது, இந்த லோ. ஸோ பேலன்ஸ் அப்போ என்னது, இந்த இடத்துல என்னது ஒரு பி மாதிரி ஃபார்ம் ஆகுதா, அப்போ அதுக்கு கீழே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அடுத்த லோ. அப்போ என்ன ஆகுது,
இந்த லோக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட், இந்த லோக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஃபைனலா எங்க மார்க்கெட் போகும் நம்ம? ஒரு பிளேஸா இங்கேருந்து டேர்ன் ஆகுமா, இங்கேருந்து டேர்ன் ஆகுமா, இங்கேருந்து டேர்ன் ஆகுமா, இல்ல இங்கேருந்து டேர்ன் ஆகுமா, எங்கேருந்து டேர்ன் ஆகும்னு பார்த்துட்டே வரும். கடைசி அவங்க எவ்வளோ லோ கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு இங்க டேர்ன் ஆயிருக்காங்க. இங்கேருந்து டேர்ன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, மார்க்கெட் க்ளோஸ்டு. அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆயிட்டு இப்படி டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி வந்துட்டு இதுக்கப்புறம் வராங்கன்னா அப்போ டேர்ன் ஆகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஏற்கனவே மார்க்கெட்டு ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ ரேஞ்சில் வராங்க. இல்லை ஏதோ சம் ரீசன், ஏதாவது நியூஸ் இருக்கு அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகி போறாங்கன்னா அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணணும். பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ இம்மிடியட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன பாருங்க. இது இந்த 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 பர்டிகுலர் பாயிண்ட் இம்மிடியட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். அதை விட்டாச்சுன்னா நமக்கு எங்கே இருக்கு? அது விட்டாச்சுன்னா உங்களுக்கு லோ தான் போகும். மார்க்கெட் ஃபுல் கரெக்ஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இம்மிடியட்டான பாயிண்ட்டு. அதுக்காக தான் ஹெட்ஜிங்லாம் நம்ம லேர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து நமக்கு பொசிஷன் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிளியருங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இமீடியட்டாக இருக்கக்கூடிய லோ என்னது? இந்த 50,000. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். பிகாஸ் அது வந்து எங்கேருந்து வருது? ஜூனோடைய ப்ரொஃபைல்லேருந்து நம்ம வருது. இதுக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. அது நம்மளுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் மார்க்கெட் இது கீழே கன்ஃபார்ம் கொண்டா ஆஸ் எ ட்ரேடராக நம்ம என்ன பண்ணோம்? அதை ஃபாலோ பண்ணி போயிடணும். கிளியருங்களா? ஓகே. அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வெரி புவர் ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு ரெண்டு பீரியடாக மார்க்கெட் கொண்டு இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப ரேஞ்சுக்குள்ளே போகிறதுனால எய்தர் குயிக் ஸ்பைக் வைக்கணும், எய்தர் குயிக் ஸ்பைக் வச்சுட்டு மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைக் வைக்கணும். கிளியருங்களா? இது எது நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ இம்மீடியட்டாக இருக்கக்கூடியது இந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு, இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. தென் இந்த பீரியட் ஹை, ஃபைனலாக இந்த செல்லிங் டைல், அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ். இந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு போவோம், ரிஜெக்ட் ஆகும், ஆக்ஷன் ஆகும், திரும்ப ரிஜெக்ட் ஆகும், ஆக்ஷன் ஆகும். இந்த இடம்லாம் பிகாஸ் இட்ஸ் ஏ புவர் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் ஏ புவர் ஸ்ட்ரக்சர். கிளியருங்களா? ஏன் மினிமம் வந்து நமக்கு ஒரு 6 to 7 டிபிஓவாவது இருக்கணும். அந்த அளவுக்கு இங்கே இல்லை. ஒரு 5 டிபிஓ தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இதுலேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து நமக்கு டேர்ன் ஆக போகுதா, இல்லை இங்கேருந்து இப்படி டேர்ன் ஆக போகுதா அப்படின்ற அந்த ஆக்ஷனை நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். கிளியருங்களா? ஓகே. தட்ஸ் ஆல் இன் தி பேங்க் நிஃப்டி. நிஃப்டியில் பார்ப்போம். ஓகே. நிஃப்டியோட ஆக்ஷன். நிஃப்டியோட ஆக்ஷனு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நோட் பண்ணியிருந்த இந்த டெய்ல் உங்களுக்கு என்னவா இருக்கு? இப்போ நல்ல ஒரு டிமாண்டாக இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிருக்கு. டிமாண்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்டாப் பண்ணிருக்கு. ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வெல் பேலன்ஸ்டும் நடந்திருக்கு. ஓகேங்களா? வெல் பேலன்ஸ்டும் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? பையிங் டெய்ல், அப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கு. நாளைக்கு அப் சைடில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் இந்த பாயிண்ட். இந்த ஒரு வீக்கர் லோ இருக்கு, வீக்கர் ஹை இருக்கு, இந்த வீக்கர் ஹை, அதுக்கப்புறமா இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. தென் இந்த சி பீரியட் இந்த ஹாஃப், இந்த இடம். ஓகேவா? இந்த ஆஃப், இந்த இடம் ஆஃப், இந்த சி பீரியட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? புவர் ஹை. இந்த ரெஃபரன்ஸ்லாம் அப் சைடில் இருக்கு. பிலோவில் புவர் லோ, அதுக்கப்புறம் பையிங் டெய்ல். ஓகேங்களா? டெய்ல் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் ஜோன் எங்கேருந்து டிமாண்ட் பண்ணுது? ஜூன் மந்தோடைய அந்த டிமாண்ட் இருக்கு. கிளியருங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நாளைக்கு ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தட்ஸ் ஆல் ஃப்ரம் தி நிஃப்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் டுமாரோ.